நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, கண் பார்வைக்கு, இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு, இப்படி பல நன்மைகள் கொண்ட கொத்தமல்லி தண்டு. அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கொத்தமல்லி தண்டு வச்சு தால் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் மசூர் தால் எடுத்திருக்கேங்க. 2 கப்பு, சின்ன கப்பில் 2 கப்பு மசூர் தால், பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் வெண்ணெய் இல்லைன்னாக்க நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஜீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகா 2 போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீல வாக்கில் வெட்டின பச்சை மிளகா 2, பூண்டு கொஞ்சோண்டு ஒரு 10 பல் பூண்டு, அதுவும் நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயமும் நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்டு, கொத்தமல்லி இலை தண்டு நிறைய போட்டுக்கோங்க. நான் ஒரு கையளவு போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 1.5 தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கலந்து கடலைப்பருப்பு ஒரு 5 ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு கொஞ்சமாக கொதிக்க வச்சு கையில் நல்லா அமுங்குற மாதிரி இருக்கணும் அந்த கடலைப்பருப்பு. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச அந்த மசூர் தால், ரெட் லென்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஏன்னா வெங்காயமும் அந்த பூண்டும் வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க தாளித்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூளும் கொத்தமல்லி இலை அதையும் போட்டு தாளித்து அந்த தாலில் போடுங்க. சுவையான கொத்தமல்லி தண்டு தால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடாக சப்பாத்தியில், இல்லை புலாவ் ரைஸில், தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோரோவர் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தால். டேஸ்ட்டாக இருக்கு மம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.